வாழ்க வளமுடன். சிரசாசனம் அப்படின்றத ஒரு தொடர்ச்சியா 90 நாட்களுக்கு தினமும் ஒரு 5 நிமிடங்கள் பழகும்போது, செய்யும்போது, முடியோட ஆரோக்கியம், அடர்த்தி அப்படின்றத மேம்படுத்திக்க முடியுதா? அப்படின்ற ஒரு சோதனை ஓட்டத்த செல்ஃபா நான் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுல இன்னைக்கு 22வது நாள் அக்டோபர் 1ஆம் தேதி. இதுவரைக்கும் நான் இது போன்ற பயிற்சிகள் செய்றதுல எந்த ஒரு உடல் உபாதைகளும் எனக்கு ஏற்படல. ஒரு சில நாட்கள் நான் வெளியில அதிகமா ட்ராவல் பண்ணிட்டு வெளியில ஹோட்டல்ல உணவு எடுத்துக்கிட்டம்போது, இந்த பயிற்சி செய்யும்போது, செஞ்சு முடிச்ச ஒரு குறிப்பிட்ட நேரங்களுக்கு ஒரு மாதிரியான கேரான ஒரு ஃபீல வந்து உணர்ந்திருந்தத, இதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ள நான் பகிர்ந்திருந்திருப்பேன். வீட்டு உணவு, சரியான உணவு, சரியான உறக்கம் அப்படின்றத நான் கரெக்ட் பண்ணிட்டு, இந்த பயிற்சிய வந்து ரெகுலர் பண்ணும்போது, எந்த விதமான இடைஞ்சல்களும், இடையூறுகளும் இதுவரைக்கும் இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்த இங்க நான் பதிவீடு செஞ்சுக்கிறேன். இன்னைக்கான உணவு அப்படின்றது வந்து நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா, இந்த பயிற்சி நான் காலையில செய்வேன். அன்னைக்கு முழுக்க நகர்ந்ததுக்கப்புறம் நைட்டு வாய்ஸ் ஓவர் குடுத்து அத அப்லோட் செய்வேன். ஸோ, இன்னைக்கான உணவு காலை உணவு அப்படின்றது தக்காளி சாதம் அப்படின்றதுக்கு பாசிப்பயிறு அப்படின்றத தொக்கு செஞ்சு வச்சிருந்தாங்க. அத நான் வந்து உணவா எடுத்துக்கிட்டேன். காலையில எந்திரிச்சோன ஆவாரம்பூ டீ குடிச்சேன். மதிய நேரம் அப்படின்றதுக்கு லெமன் சாப்பாடு. அதில ஊத்திக்கிறதுக்கு சாம்பாரு. அதில போட்டிருக்கக்கூடிய காய் அவரக்கா பிளஸ் சௌசௌ அப்படின்ற 2 காயும் நான் வந்து இந்த உணவுக்கு ஈக்குவலா அந்த சாதத்துக்கு ஈக்குவலா எடுத்து, அன்னைக்கான மதிய உணவு அப்படின்றத நிறைவு செஞ்சுக்கிறேன். இடையில அ எந்த ஒரு நொறுக்கு தீனியும் சாப்பிடல. பழங்களும் கூட சாப்பிடல. ஆ இப்படி தான் வாழ்க்கை வந்து இன்னைக்கான நிலை நகர்ந்துச்சு. இரவு நேர உணவு அப்படின்றத நான் என்னைக்கும் எடுத்துக்க மாட்டேன். ஏதாவது வெளியில போயிட்டு வந்திருக்கேன், மத்த நேரங்கள்ல சாப்பிடல, பசி அதிகமா இருக்குன்னா தான் நைட்டு நான் சாப்பிடுவேன். வீட்ல இருக்கும்போது, வீட்ல ஒர்க் பண்ணும்போது நான் வந்து இரவு நேர உணவு எடுத்துக்கிறதில்ல. போதுமான அளவுக்கு தண்ணி மட்டும் தாகத்துக்கு குடிச்சிட்டு, அப்படியே மெடிடேஷன் பண்ணிட்டு நான் இரவு தூங்கிருவேன். இன்னைக்கான நிலை அப்படியே நிறைவாயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய இந்த பயிற்சியின் சோதனை அப்படின்றதுல என்ன ரிசல்ட் கிடைச்சிருக்குன்னா, முதல் நாளுக்கும் 22 நாள் முடிவுக்கும் சின்ன சேஞ்சஸ் எனக்கு தெரியுது. அடர்த்தி கொஞ்சம் கூடுன மாட்டம் தெரியுது. பட் உதிர்ந்த இடங்கள்ல முடி முளைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இதுவரைக்கும் எனக்கு வந்து தென்படல. இருக்கக்கூடிய நிலை அந்த கலக்கா இருந்த இடங்கள்லாம் கொஞ்சம் வந்து அதிகமானது போல ஒரு ஃபீல் வந்து உருவாகுது. ஸோ, மீதி இருக்கக்கூடிய நாட்களும் நகர்த்துனா ரிசல்ட் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கைய இதுநாள் வரைக்கும் வந்த இந்த ஒரு பயணம் அப்படின்றது எனக்கு குடுத்திருக்கு அப்படின்ற ஒண்ணையும் இங்க நான் பதிவு செஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி எளிமையான உணவு, உறக்கம் அப்படின்றத சரி செஞ்சு, இந்த பயிற்சிகள செல்ஃபா வீட்ல ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அது வந்து உங்களுடைய உணர்வுகள் பொறுத்தது. உங்களுடைய உடல கையாளக்கூடிய தன்மை, கான்ஷியஸ்னஸ் அப்படின்றது உங்ககிட்ட இருந்தது அப்படின்னாலும் கூட, ஒரு தக்க ஆசான், அத கத்துக் குடுக்கக்கூடிய தகுதி நிலையில உள்ளவங்க கிட்ட இருந்து, அவங்களுடைய மேற்பார்வையில இத செய்றது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்றது தான் என்னுடைய பரிந்துரையா இங்க இருக்கும். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, ஆசனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட, நாம சில எளிய முறை உடற்பயிற்சிகள், வார்ம் அப் அது இல்லாம பிராணாயாமம், மெடிடேஷன்லாம் செஞ்சு, உடலையும், மனதையும் தயார் செஞ்சு, அதுக்கப்புறம் தான் இது போன்ற ஆசனங்கள்லாம் நம்ம வந்து கன்டின்யூ பண்ணணும். செய்யக்கூடிய தன்மை நம்மகிட்ட இருந்தாலும், அத சரியான விதிமுறைகளுக்கு உட்பட்டு, உணவு, உறக்கத்துக்கு உட்பட்டு, வார்ம் அப்லாம் செஞ்சு மேற்பார்வையில செய்யும்போது பலன்கள் மட்டுமே கிடைக்கும். நாம தனியா செய்யும்போது நம்மளுடைய உடல கையாளக்கூடிய தன்மையோ, அல்லது செய்யும்போது ஏற்படக்கூடிய உபாதைகள கையாளக்கூடிய தன்மையோ நம்மகிட்ட இல்லாம, பயம், பதட்டம் வந்துடுச்சு அப்படின்னா, அது காலம் முழுக்க வலி, வேதனைகள தரக்கூடிய சூழல்கள், வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதுனால தான், இத ஒவ்வொரு வீடியோலயும் நான் வந்து வலியுறுத்தி, கட்டாய ஒரு விஷயமா நான் இங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுடைய உணர்வு கையாளக்கூடிய தன்மை அப்படின்றது செல்ஃபா உங்களுடைய கான்ஷியஸ்னஸ்ல இருந்தது அப்படின்னா, நீங்க அ ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவும் எப்படின்னா, ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். உங்களுடைய உடல், மனம் அப்படின்றது இறுக்கம் இல்லாம, ஒரு தளர்வான நிலையில இலகுவா இருக்கிற மாட்டம் உங்க உடலையும், மனதையும் ஒரு 6 மாத காலம் தொடர்ச்சியான எளிய முறை உடற்பயிற்சி, சூரிய நமஸ்காரம், வார்ம் அப், பிராணாயாமம் பிளஸ் ஆ மெடிடேஷன் அது இல்லாம அதுக்கு தகுந்த சாத்வீக உணவு, உறக்கம் அப்படின்றதெல்லாம் ரெகுலர் பண்ணதுக்கு அப்புறம் தான், இது போன்ற பயிற்சி முறைகள வந்து நீங்க செல்ஃபா செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீங்க வந்து செய்யணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு கட்டாயமா இதெல்லாம் ஃபாலோ பண்ணி, இதுக்கான விதிமுறைகளுக்கு உட்பட்டு செய்யணுன்றதையும் நான் இங்க சொல்லிக்கிறேன். ஆ இது மூலமா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குது அப்படின்றது இதுவரையும் தெரிஞ்சிருக்கு. மொத்தமான ரிசல்ட் அப்படின்றத இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி,
நீங்க உடனே பிளேலிஸ்ட்ல போய் பார்க்க முடியும். என்ன காரணம்னா, நான் ஒவ்வொரு நாளும் இந்த பயிற்சிய செஞ்சுட்டு, அதுக்கான அனுபவத்த ஒவ்வொரு நாள் பதிவீடு செஞ்சிருந்தாலும், அத பப்ளிஷ் பண்றது ஒரே டேட்ல தான். ஃபர்ஸ்ட்டு நாளுக்கான வீடியோவும் சரி, 90வது நாள் ரிசல்ட்டுக்கான வீடியோவும் சரி, ஒரே நாள்ல தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். ஸோ, நீங்க ஃபர்ஸ்ட்டு வீடியோவையும், லாஸ்ட்டு வீடியோவையும் பார்த்து டிஃபரெண்ட் எப்படி இருக்கு? எந்த மாதிரியான மேம்பாடுகள் இருக்கா? இல்ல இல்லையா? அப்படின்றதெல்லாம் அன்னைக்கே தெரிஞ்சுக்க முடியும். பிளேலிஸ்ட்ல போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும் அப்படின்றதையும் இங்க நான் வந்து உங்ககிட்ட வெளிப்படுத்திக்கிறேன். இந்த பயிற்சி பத்தின, இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்கள கீழ கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இதேபோல இன்னொரு வீடியோல உங்கள சந்திக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குருவே துணை, குரு வாழ்க. இப்படி நம்ம பயிற்சி செய்யும்போது பிரீத்திங் வந்து நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இயல்பா இப்ப நம்ம தூங்கும்போது, நடக்கும்போது எப்படி நம்மளுடைய மூச்சுக்காற்று இருக்கோ, அதுபோலவே பயிற்சி செய்யும்போதும் அத வந்து கன்டின்யூ பண்றது, கையாளக்கூடிய தன்மையில இருக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியன்றதையும் நான் இங்க வந்து உங்ககிட்ட ஞாபகப்படுத்திக்கிறேன். என்ன காரணம் அப்டின்னம்னா, பிரீத்திங் அப்டின்ற ஒரு விஷயத்த கையாளக்கூடிய தன்மை இருந்தாவே, உங்க உடல், மனம் அப்டின்றத உங்களால கையாள முடியும் அப்டின்றத இங்க பதிவேற்றம் செஞ்சுக்கிறேன். டிஃபரெண்ட் நீங்களே பார்த்துக்கங்க. வாழ்க வளமுடன்.